Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம அகத்திக்கீரை தண்ணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு கட்டு அகத்திக்கீரை எடுத்துர்க்கேன். இதோட இலைகள்லாம் தனியா எடுத்துடலாம். இந்த மாதிரி புல் பண்ணீங்கன்னா ஈஸியா இலைகள்லாம் தனியா வந்துரும். இந்த அகத்திக்கீரை ஒரு ஹெல்தியான இன்கிரிடியன்ட். இது உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இதில் நிறைய பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது உங்களோட டயபெட்டிக்ஸை ரெகுலேட் பண்ணும், கேன்சர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும், அப்புறமா உங்களோட போன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ எல்லா இலைகளையும் செப்பரேட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாஷ் பண்ண இலைகளை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகைன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன். இதில் இந்த அகத்திக்கீரை தண்ணியை வடிகட்டி சேர்த்துருங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அப்புறமா அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. லெமனும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான அகத்திக்கீரை தண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க். இதை வாரத்தில் ஒரு தடவை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அகத்திக்கீரை ட்ரிங்க்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.